நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பல. அவர் பேசுறது தொழில் பண்ணணுங்கிறாரு, அதை கத்து கொடுக்கணுங்கிறாரு. ஏயா இது என்னயா ஐயா கூட்டி கொடுக்கறதுக்கு இந்த டிபேட்ல உட்கார்ந்து பேச அவர் அப்படி சொல்லலையா? வாய் திறந்தாலே இந்த மாதிரி ஐயா நீங்க தான் பாபாசமா பேசுறீங்க. வராது. சிங்கப்பூர்ல கம்பெனி இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர்ல ஒரு தெருவே வந்து நம்மளுடைய கனிமொழி மேடத்துக்கு இருக்கு. அங்கேயே 6 வீடு இருக்கு. நான் இப்ப திமுகவுக்கு எங்கதான் கம்பெனி இல்ல, அது இப்ப இல்ல, ஏற்கனவே திமுகவுக்கு எங்கதான் கம்பெனி இல்ல. பரம்பரை சொத்து அது. என்னைக்கு ஐயா பரம்பரை சொத்து வந்து அவர் வரும்போது ஒண்ணுமே கிடையாது. கலைஞர் வளர்ந்து தொழில் பண்ணி உழைச்சு சம்பாரிச்சு சொத்து, அதுக்காக நீங்க என்ன தேவைன்னாலும் சொன்னீங்க. உழைச்சு சம்பாரிச்சதுதான். உழைச்சு சம்பாரிச்சு சொல்லலாம். அவ்வளவுதான். அது இன்னொரு தொழில் சொல்றாருல, ஒரு கால் வைகோ பண்ண தொழில் சொன்னார். அந்த தொழில் என்னன்னு வைகோ ஒரு தொழில் சொன்னார்ல, அப்படியா? அந்த தொழில் என்னன்னு தெரியல. பட் அதை நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா நாம தமிழர்கள். அவங்க ஏதோ ஒரு தொழில் சொன்னாங்களாம், அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தா நம்மளும் கொஞ்சம் முன்னேறலாம்ல. போய் வெளிநாட்டில் போய் தொழில் முதலீட்டாளர்கள்லாம் இழுத்து வரேன், பிடிச்சின்னு வரேன்றிய நீங்கள் ஆரம்பித்த தொழிலை இங்கேயே ஆரம்பிச்சா நம்ம ஊருக்கார 4 பேர் கஞ்சி குடிப்பான்ல. நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பல. அவர் பேசுறது தொழில் பண்ணணுங்கிறாரு, அதை கத்து கொடுக்கணுங்கிறாரு. ஏயா இது என்னயா ஐயா கூட்டி கொடுக்கறதுக்கு இந்த டிபேட்ல உட்கார்ந்து பேச அவர் அப்படி சொல்லலையா? வாய் திறந்தாலே இந்த மாதிரி ஐயா நீங்க தான் பாபாசமா பேசுறீங்க. வராது.